12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் 8 பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் 5 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் தந்திருக்காங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட முதல் இருக்குது, சாதாரண லாப விகிதம், அப்புறம் 5 வருஷத்தோட லாபத்தை வரிசையாக கொடுத்துருக்காங்க. கூட்டாளிகளுக்கான உழைப்பூதியம் ஆண்டுக்கு 2800ன்னு தந்திருக்காங்க. இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு சராசரி லாபம் தேவை. ஆனால் சராசரி லாபம் இந்த கணக்கில் இல்லை. நமக்கு 5 வருஷத்தோட லாபம் தந்திருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த லாபம். மொத்த லாபம்னு போட்டு தந்த 5 வருஷத்தோட லாபத்தையும் நம்ம கூட்டி எழுதணும். இதை அவ்வளோத்தையும் நம்ம கூட்டும்போது நமக்கு 1,74,000 நமக்கு வருது. இதுதான் நமக்கு மொத்த லாபம். சராசரி லாபத்தோட ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் நம்ம 1,74,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தந்திருக்கக்கூடிய வருஷங்கள் 5 வருஷம். அப்போ 5ஆல் இதை வகுக்கும் போது நமக்கு 34,800 ரூபாய் வருது. இதுதான் சராசரி லாபம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கூட்டாளியோட ஊதியம் அப்படின்னு 2,800 ரூபா தந்திருக்காங்க. அப்போது கூட்டாளியோட சம்பளம் தந்தால் சராசரி லாபத்திலிருந்து அதை கழிக்கணும். இதை நம்ம கழிச்சோன்னா 32,000 வருது. இதுதான் நமக்கு சராசரி லாபம். அடுத்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். பயன்படுத்தப்பட்ட முதல் நமக்கு 1,20,000ன்னு தந்திருக்காங்க. சாதாரண லாப விகிதம் 20% தந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 24,000 வருது. இதுதான் நமக்கு சாதாரண லாபம். இப்போ சராசரி லாபமும் கிடச்சிட்டு சாதாரண லாபமும் கிடச்சிட்டு. அப்போ உயர் லாபம் கண்டுபிடிச்சிடலாம். 32,000 மைனஸ் 24,000. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 8,000 வருது. இதுதான் நமக்கு உயர் லாபம். நற்பெயரோட ஃபார்முலா உயர் லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் நம்ம 8,000ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 5ன்னு நமக்கு கணக்கில் தந்திருக்காங்க. இதை பெருக்கும்போது நமக்கு 40,000 ரூபாய் வருது. இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.